அம்மானு நான் தான் சொன்னேன். நானும் இப்போ வெளியில் வந்து உள்ளலாம் கிடக்கு அங்கால கரையா போங்க அப்புறம் மம்பட்டியால் வட்டி கட்டி தாக்குறானேன்னு சொல்லி நிலவே முன்னை காண வருவாயா விளையாட சோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் காண் முன்னே 145 அதுதான் இதாண்டி தானே இப்போ நடிச்சாத்தில் 2 மணிக்கெல்லாம் இதாண்ட வண்டி கிடக்கு ஸ்டாப் பண்ணியா சொல்லுங்க என்ன நேஷன் வந்து வர வீடியோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தனாங்க நீங்கள் சொன்னானே ஆளு பார்க்கணும் போல அடகாண்டு கிளினிக்கு போனது தெரியும் என்ன மாதிரி நேச்சர் ஆண்டேன்னா நேஷனோட நில்லுங்கண்ணா வந்து கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது குயிலிசை போதுமே அடக்குயில் முகம் தேவையா உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும் முடிய போறான் அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் நேசன். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது யாழ்ப்பாணம் பருத்துறையில் அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணாடை விட்டு நிற்கிறோம். அதாவது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து பார்த்துருப்பீங்க, வந்து நேசன்னா வந்து கொஞ்சம் உடல்நிலை வந்து சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தவர். நாங்களுமே போய் பார்த்து சந்தித்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க, அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. நேசன் சிச்சுவேஷன் அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்து நான் போய் பார்த்துட்டு அடுத்த நாள் டிக்கெட் வட்டி ஆச்சு. ஏன்னா நேசன் பார்த்துட்டு வந்து அடுத்த நாள், அதாவது நான் அந்த வீடியோவிலே வந்து சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் எல்லோரும் போய் ஆளவருக்கா பார்த்தா ஆளுக்கு வந்து வருத்தம் சுகமாயிரும்னு சொல்லி, அதே மாதிரி வந்து ஆளுக்கு அடுத்த நாள் டிக்கெட் வட்டிட்டாங்க. அப்போ நான் சரியாக இங்கேருந்து வெளிக்கூறேன் போய் பார்க்குறதுக்கு போகும்னு சொல்லி வெளிக்கூற டைமில் வந்து என்ன செல்லக்கிளியப்பா டக்குன்னு கோல் அடித்து சொன்னார், தப்பு எங்கே நிற்கிறேன்னு சொல்ல, வீட்டை தானப்பா நேஷனையே பார்க்க போகும்னு சொல்லி வெளிக்கூறேன்னு சொல்ல, இல்லைப்போ அதான் நான் கோல் அடித்தேன். என்னென்னு சொன்னால் நேஷன் எனக்கு இப்போ கோல் எடுத்தது டிக்கெட் வட்டியாச்சாம், வீட்டு ஆள் போயிட்டாம்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒருக்கா சொல்லி விட சொன்னான்னு சொல்லி ஆள் சொல்லிச்சு. அப்போ நான் பிறகு வலிக்கூட்டேன். பிறகு அப்படி இதெல்லாம் அங்கே கலட்டி போட்டு கொஞ்சம் நேரத்தில் பிறகு ஆளும் பிறகு திரும்ப அடிச்சிட்டு நேஷனாகவும் அப்படி சொல்லிச்சு, கவிதாஸ் நான் டிக்கெட் வட்டி வந்துட்டேன், வரவன் நான் பார்க்கன்னு சொல்லிச்சு. அப்போ அந்த வகையில் வந்து அதுக்கு பிறகு நான் போகலை, அப்படியே கலட்டி நின்றுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டை போகணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நேற்று தான் அந்த பைக்கில் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துனாங்க. ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அந்த புகைத்துண்டு வந்து எடுத்துகிட்டு போம். சரியான டைமுக்கு ஆள் அடிக்கிறாவா அண்ணா, உங்களுக்கு கோல் அடிப்போன்றோட இருந்தேன். நான் இப்போ நேஷன் வந்தவர் வீடியோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தேனாங்க. அப்போ நேஷனே வந்தவர் நீங்கள் சொன்னானே ஆளு பார்க்கணும் போல அடக்காண்டு. ஓ அப்போ நேஷன் ஹாய்க்கணுமா ஆண்டவர் உங்களோட. அப்போ அதான் அவருக்கு கொடுப்போன்றோட அடுத்து நான் இங்கே பாருங்க ஆள்ற கல்லிட வடிவே ஆமாம். நேஜன் போட்டோ காப்பி ஒரு ஆள் வந்து கிடக்கு.
சொல்லுங்கண்ணா ஓண்ணா ஓண்ணா சாப்பிட்டு விடாம தானே சாப்பிட்டு விடாம நான் வீட்டில் இந்த விரைக்கல என்னதான் நீங்களாம் சொல்லணும் என் உடம்புல பரவாயில்லைண்ணா எனக்கு அஞ்சாந்தது கிளினிக்கு போனதான் தெரியும் என்ன மாதிரி நேச்சர் உண்டுண்ணா ஓ என்ன மாதிரி பிளான் தெரியும் போனதான் டிப்டாப் படுக்க போகிறோம் டிப்டாப் போட்டு எடுக்க போகிறோம் டிப்டாப் போட்டு என்னடே காற்று மற்றும் சுகமாக அண்ணா ஆல்ரெடி டிக்டாக் ஐடியல் பார்க்குற நீங்களோ ரீச் அக்கார்டன் ரீச்ராப்பா ஓ இருந்த இடங்களும் அப்படி இப்போ இருக்கிற இடங்களும் அப்படியா என்ன சொல்லுங்க அதுதான் நீ சொன்னல ஃபுட்டு வீட்டு வரைக்கும் ஃபுட்டு சாப்பிட வந்தாங்கண்ணா நீங்கள் என்ன சாப்பாடு சான்ஸ் சொல்லுங்க பகுதியில் வச்சிருக்கேன் சொல்லுங்கப்பா அவங்க என்னடாலும் ஒரு ஃபோன் கொண்டு வந்தா சரி என்னண்ணா கேமரா கூட இருக்கும் ரெண்டு கேமரா அந்த பொண்ணுக்கு அது பிரச்சனை அது 8 நாளும் ஒன்று இருங்க இதான் சான்ஸ் சொல்லுங்கப்பா என்னண்ணா பிரச்சனை நீங்கள் கொண்டு வந்து செய்யணுங்க அழகு 2 நாளாக ஜேர்மன் சட்டியில் ஒன்றும் ஆகும் என்ன சட்டி அண்ணே எனக்கு அக்கனிக்கு அக்கனி தான் போகும் அவனுக்கு அக்கனி கொண்டு வந்து கொடுங்கண்ணா நூறு மட்டுமா ஆளு காலத்தா 100 மட்டும் அவசரத்துக்கு அண்ணா இப்போ ஜோக கேட்டா நான் வாஷ்ரூமில் இருந்தேன் நான் ஆள் அப்போ இங்கே அப்போ தான் வந்து விடத்துல இருந்தேன் நான் வாஷ்ரூமுக்குள்ளே இருந்தேன் நான் ஆள் அங்கே உள்ள உள்வட்டுதாப்பா கதியாவான்னு சொல்லி ஓ கதியா வாடாப்பா என்னால் ஏலாம் கிடக்கு வந்துட்டு கிட்ட வந்துட்டான் 3 நாளாக போகலான்டை தான் போனான் தான் மற்ற பிரச்சனை நான் வரது இந்த ஆள் பார்த்து வேணும் அங்கே வந்துடுறா நீ அம்மான நான் தான் சொன்னேன் நானும் இப்போ வெளியில் வந்து உள்ளலாம் கிடக்கு அங்கால கரையா போங்க அப்புறம் மம்பட்டியால் வட்டி கட்டி தாக்குறானேன்னு சொல்லி கதைகள் கேட்டாயே என்னண்ணா பிறகு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைண்ணா செவ்வாயும் வெள்ளையும் பழ மேலே போரில் தானேண்ணா நாங்களும் போக மாட்டோட்டான் பிளான் எடுத்து டாக்குமெண்ட்ஸ் எடுத்து நேற்று தானே போக மாட்டோம் பிளான் எடுத்தது அடிக்குது ஆள் காலையில் ஹோல் அடிக்கிறா கிடக்கப்பா ஆக்களை கண்டுதானே சொல்லுவாங்க தொட்டடி அம்மாக்கள் வீட்டு வீட்டு வந்தால் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட தான் பாடணும் சொல்லுவாங்க அங்கே
அங்கே ஒன்று அண்ணா வர மாட்டாங்க அண்ணா இப்படி தான் வாங்க 2 காலில் வருவாங்க பாவங்க தொட்டில் அடிக்க மாட்டேன் வந்தா அவடத்த வரேன் விடுவோம் உங்களோட விட்ட பக்கத்துல அக்கே சொன்னேன் இல்லைப்பா இல்லைண்ணா எனக்கு வந்து அண்டு என்னண்டா ஹோம் என்னன்னு இல்லை 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 என்ன ஒன்று நானா அக்னி காவே அது சொன்னேன் அதான் உங்களோட ஒரு நிலைமைக்கு தாங்கண்ணா நேஜனோட நில்லுங்கண்ணா வந்து நேசனையோட நில்லுங்க வேண்டா தெரியுங்க சிக்கல் ஏதாண்ணா ஐயோ சொல்லுவீங்க அண்ணா அம்மையா பகடிக்கல ஆளுக்கு ஒரு போனோண்டு எடுத்தோம் அதான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு அப்படின்னா ஓ ஸ்டப்லர் அப்படின்னா வருத்துற மனுஷி போனேன் போக என்னத்தான் போகணும் ஓ அதுக்கு அடுப்பு பிரச்சனை போன வேறு அரிசியெல்லாம் கொண்டு போகணும் மனுஷரை விட்டு இருந்து ஓ போய் அரிசி மூடையெல்லாம் எடுத்து போச்சார் அதான் அவக்கு தெரியாவா நம்புற கதை என்னவோ சொல்லுங்க அதுதான் என்னவோ சொல்லுங்க ஆனால் இப்போ வடிவுகளும் கூட உடுப்புகளை பாருங்க கொஞ்சம் பக்கெட்டுகளை பாருங்க கொஞ்சம் ஃபுல்லாக மாடல் உடுப்புகளப்பா ஷைட்டு இதெல்லாம் பக்கெட்டுல தாங்க அதுதான் அவர் வந்து இப்போ தெரிய அம்மாவையும் பார்த்துட்டு ஒரு தம்பியாகளையும் பார்த்துட்டு போகணுட்டு வந்தா அப்போ அதுதான் நாலரை ஒரு நம்ம அண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்தோம்மா அப்போ ஒரு அப்டேட்டும் கொடுக்கலோ ஆள் என்ன மாதிரி இருக்காரு கொள்றாருன்னு சொல்லி அப்போ அதான் இன்னொருக்கா காய்ச்சி போட்டு என்ன மாதிரி ஒருக்கா பார்த்து அனுப்பி விடுவோம்ண்டு ஓ ஆ சரி சரியா ஓ என்ன அந்த இது எதண்டு கேட்கல நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் எனக்கு வேணும் உண்டு எனக்கு ஆளை விட்டாலே ஆணும் தம்புறான் ஒரு கும்பல சொல்லுங்கண்ணே ஆ என்ன சாப்பிட சொன்னா பிடிக்கணும் இல்லை ஸ்டாப் பண்ணி சவுட் பண்ணியா சொல்லுங்க
என்ன அந்த அது என்ன எது என்ன அதுலப்பா இது அது எது என்ன நீங்கள் சொல்லுங்க அண்ணே எது என்ன அதுதான் போன வந்து அதுதான்ப்பா போன முறை இருந்துச்சு அது எதுடா வீடியோ கட் பண்ணிட்டேனப்பா அடோ வீடியோ சொல்லுங்க அடோ பனல் வழியை சொல்லக்கூடிய பேர் இல்லை அப்படின்னா ஒரு இரவாட்டம் ஒரு 12 மணியோட நில்லுங்க கொஞ்சம் அப்போ என்ன எடுத்து கொடுக்க என்ன அடுத்து கூட கொஞ்சம் இதாண்டி கொடு அப்படியே ஃபுல்லாக கொடுக்காத கொஞ்சம் இதாண்டி கொடு சரி சரி நான் இதாண்டி போட்டு கொடுத்துட்றேன் கொஞ்சம் இதாண்டி விடுவா ஆ சரியா நான் இங்கே இருந்து நீங்க உங்க இருந்து அதுதான் அதுதான் அந்த சேர்த்து தான் இதாண்டி தானே இப்போ நடிச்சாமத்தில் 2 மணிக்கெல்லாம் இதாண்ட வண்டி கிடக்கு இப்போ எங்கண்ணா இப்போ போறீங்க கவரேஜ் கொஞ்சம் சிக்கலாக தான் பாருங்க போல கிடக்கு சரியாண்ணா ஓகே அப்போ என்ன அப்போ ஒன்றும் புலங்கு கட்டாயிடுச்சு ஃபோன் ஆஃபாக போகுது சரி சரி அப்போ ஓகே அப்போ சந்தோஷம் அண்ணாவோட காட்சியும் சந்தோஷம் தான் நீங்கள் வந்து காட்சியில் ஒன்றையில் தெரியா அப்போ அண்டு முன்னிட்ட கேட்டேன் அண்ணா என்னம்மா நேசன் வாட்டுன்னு சொல்லி ஆளுன்னு சொன்ன ஒரு கப்பு இடையில ஒரு போங்கன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு உண்மையாக தொட்டிலடி அம்மாட்ட போய் வந்திருந்தா கரெக்டாக எங்களை வந்து போயிருப்போம் பக்கத்தானே நீங்கள் ஓ வாரண்டா இருந்தாங்க நீங்கள் காலையில் கோல் அடிச்சிருந்தீங்க அப்போ அந்த வகையில் வந்து சந்தோஷம் எந்த கதையோட அப்போ நான் முடிச்சேன் நான் அது ஞாபகம் இல்லாம கிடக்குறாப்பா ஏதோ ஒரு கதையோட முடிச்சு நாளைக்குள்ள கோல் வந்து ஆளை இது செஞ்சுது அப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து நேஷனை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அப்டேட் ஒன்றும் தரல தானே அப்போ வந்து நீங்களும் யோசிப்பீங்க என்ன டைம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க அதே மாதிரி மெசேஜ்லேயும் கேட்டிருக்கீங்க நேஷன் என்ன மாதிரின்னு சொல்லி அதே மாதிரி கோல்லையும் கேட்டிருக்கீங்க இடையில வந்து ஷாருக்காவில் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு போட்டுவாங்க என்ன நேஷன் வச்சு அப்போ அதில் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க பார்க்காங்களுக்கு இந்த ஒரு வீடியோவும் வந்து ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்போ வந்து நேஷனேர் உடல்நிலைகள் இப்போ என்ன மாதிரி நேஷனேர் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்ன மாதிரி அந்த நாங்கள் முதல் அந்த அண்டு வந்த அண்டைக்கு நீங்கள் நடக்க இல்லாமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டு நாரியெல்லாம் பயங்கர வலியோட நின்ற நீங்கள் எப்போத்தைய சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கு பிரச்சனை இல்லையோ இப்போ வலியல் ஒன்றும் இல்லையோ இல்லை டேப்லெட் தந்தவங்களோ கொடுத்தா போட்டுங்கன்னா டைமு போடுறீங்க வடிவா அதான் கவனத்தில் எடுத்து வந்து போடுங்க ஒரு சில அம்மாக்கள் வந்து ஒரு சில சொல்லி நான் இருக்கா செக் பண்ணுங்க யூரின் செக் பண்ணுங்க எல்லாம் செக் பண்ணிடுவாங்க அங்கே தெரியாது அங்கே செல்லுபில் செட் பண்ணி தான் எல்லாம் இதாண்டுவாங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க சரி அப்போ வந்து சந்தோஷம் அதாவது வந்து டேப்லெட் எல்லாம் வடிவாக போடுங்க இது செய்யுங்க எனக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தோம் ஓ என்ன மாதிரி நேஷனீரை பாடு கவனமாக இருக்க வடிவாக பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்போ வந்து சந்தோஷம் இப்போ என்ன சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த வருத்தம் இது டைம்லையும் நீங்கள் அங்கேருந்து இப்போ வேறு யாரும் பண்ண இந்த அடிக்கிற வெயிலுக்கு உண்மையிலே வெயிலுன்னு சொன்னால் நினைச்சு பார்க்கலாதோ பயங்கர ஹீட்டாக இருக்குது என்ன சொல்கிறது ஐயோ வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் இருக்குது அவ்வளோ ஹீட்டாக இருக்குது அண்ணா கோல் அடிச்சிருக்காரு இது ஃபோனும் ஆஃப் ஆக போகுறாப்பா ஓ இங்கே வர்றாப்பா இந்த டைம்லேயே ஒரு டிக்டாக்ல ஒரு மெசேஜ் கொண்டு வருகிறாப்பா ஹாய் உங்களோட வீடியோ நல்லா தானே இருக்குது என்னடி ஒரு எனக்கு ஒரு சாங் பாடுங்கன்னு சொல்லி வந்திருக்குது அதாவது வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இல்லை நேஷனேர் அவர் இந்த பாட்டு ஒன்றும் சரி வரும் இல்லை அவர் மற்ற பாட்டு தான் படிப்பார் பாட்டு படிக்க மாட்டேங்க சரி அப்போ இந்த ஒரு வெயில் இந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து பயங்கர ஹீட் பயங்கரமான சூடு இந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து நேஷனை வந்து இப்போ 2-3 வருஷம் எடுத்து இவ்வளவு தூரம் வந்து வாங்கின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன நேஷன் உண்மையா அம்மா பார்க்க வருவாங்க கட்டாயம் ஓ
அம்மாவுக்கு பரத்தை பண்ணிக்கணும், அம்மா பார்க்க வரணும், வரைக்கும் உங்களையும் பார்த்து கொண்டு போகணும் வந்தேன். அதுதான் இந்த வெயில் இந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் பாருங்க அவ்வளோ தூரம் இருந்து இல்லை ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடாது யாஸ். தானே ஏன்னா வீட்டில் 1000 பல யோசனைகள் வந்து மனுஷனுக்கு மண்டையெல்லாம் போட்டுக்கூட பிடிக்கும். அது அவள் வாரம் இப்படி உண்மையும் அங்கே அது தெரிஞ்சா அது வந்து யோசனைகள் வேற என்ன வீட்டிலே இருந்தால் வந்து பயங்கர சிலவில் யோசனைகள் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ வந்து நான் போன வீடியோவில் ஒரு டிக்டாக் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நாங்கள் என்ன ரோஷா பூ சின்ன ரோஷா பூ அந்த எடுவை வந்து இப்போ வரைக்கும் ஒரு சில ஆகிற மனசில் வந்து இடையில படுக்கக்கூட சொல்லுவாங்க கனவுல அந்த ரோஷா பூன்றது தானே அந்த அங்கே ஒழிக்குதான் அவங்களோட கனவுகளில் கூட அந்த அப்படி அவங்களோட அந்த எடுவை நல்லா இருந்தான்னு சொல்லி அந்த வகையில் வந்து இப்போ நம்ம இன்றைக்கு என்ன பாட்டுக்கு நடுப்போம் இன்றைக்கு ஒன்றும் இல்லை ஏழாது என்ன சொல்றீங்க குடவளம் கொஞ்சம் சரியில்லை இப்படி சொல்லி போட்டு நீங்க படிக்க வர டிக்டாக் செய்யறேன்னா அங்கே பாட்டு போ நீங்கள் அக்ஷன் மட்டும்தான் காட்டுறோம் குரல் வளம் சரியில் எடுத்திருக்கீங்க. நீங்கள் பாடுங்க சரி நீங்கள் என்ன நாங்கள் பாடுறது நீங்க பாட்டுக்கு படிக்க தேவையில்லை, அதுல ஆட்டோமேட்டிக்கா பாட்டு போகும் வீடியோ தெரியும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் கொடுத்தா காணும். சரி சரியா சரி என்ன பாட்டுக்கு எடுப்போம் என்னோட ஒரு பாட்டு போடுவேன். என்ன பாட்டு என்ன பாட்டு போட போகிறேன் நீங்கள் போனாரே சொன்னேன் ரோஜா பாட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு பாட்டு சொன்னால் தான் நாங்கள் இல்லை நாங்கள் சொல்கிற பாட்டு ஆடுறாரா நாக்கு முக்காக செய்யலோ செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு தானே நாங்கள் வந்து டிக்டாக் செய்யலாம் அந்த அப்படி அந்த அது அந்த லெவலுக்குள்ளே வந்தால் சரி ரோஷாப்பு மாதிரி அந்த காலகட்டத்தை பாட்டுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விளங்குதோ என்ன பாட்டு பாடும் இப்போ நீ பாஜகவில் போகல அதுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் வெண்ணிலவே 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 உன்னை தாண்டி வருவாயா செய்வியல அப்படியா டிக்டாக் ஐடிக்கு போகிற லைக்குகள் பார்த்தேன் நீங்களே நான் எனக்கு பார்க்க லைக்குகள் நல்ல வியூஸ் போகுது 20,000 25,000 ஓடுதான் அதுவும் 1-2 வீடியோ போட்டிக்கல் அதுவே பெரிய ரீச்சில் கிடக்குன்னாக்குள்ள நாங்களே திறந்தவளோ ஆழமான அப்படி லைக் எடுக்கிறது வியூஸ் போகிறாங்க. இப்போ நீங்கள் நினைச்சிட்டே நீங்கள் சும்மா நார்மல் ஆளுன்னு நினைச்சிட்டே இல்லை நீங்கள் எப்போ பெரிய பிரபலமாப்பா உங்களுக்கு விளங்குது இல்லை அது அப்போ அதுக்காக இப்படியான ஒரு சில விஷயங்களை செஞ்சால் தான் அந்த உங்களோட பார்க்குற அந்த ரசிகர்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க. வேர்டு யாவது வெண்ணிலை சரியா ஓகே சரியாண்ணே 1 2 3 ஸ்டார்ட். நிலவே மண்ணை காண வருவாயா விளையாட சோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் காண் முன்னே என்னை அறியாதம் அனுப்பி வைத்தாய் வெண்ணிலவே வெண்ணிலவே உன்னை காண வருவாயா விளையாடி சேவை யாரையாம் அனுப்பி வைத்தாய் உன்னை காண வருவாயான்ற இந்த எடுவையே வந்து பெரிய விஷயம் என்ன அப்படி எடுத்து பெரிய விஷயம் அந்த சந்தோஷம். இப்போ வந்து நேசன் உங்களோட அதாவது எங்களை விரும்புகிற மாதிரி தான் உங்களையும் நிறைய பேர் விரும்புகிறாங்க ஆதரிக்காங்க. உங்களோட அந்த ஒரு பண்பு வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லும் போது வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு கவலையாக இருக்குமே என்னடா நேசனுக்கு தம்பிக்கு வந்து இப்படி ஒரு நிலைமையாக போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நீங்கள் உங்களோட உடல்நிலையை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? என்னோட உடல் நிலைமை பிரச்சனை இல்லாமல் இருக்க சோதரங்களே என்னோட உடல் நிலைமைக்காண்டி ஜெபிச்ச உங்களுக்கு கோடி நன்றியை நான் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் இந்த இளைஞர் இருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிறேன். அதோடு எனக்கண்டு சில இதில் உதவியல் செய்த புலம்பெயர்ந்த மக்களுக்கும் கோடி நன்றியை தெரிவிக்கிறேன். நான் இப்போ வந்து நேஷனாக வந்து அவர் அந்த நன்றி உரையை வந்து சிறப்பாக வந்து ஆட்டியிருந்தார். அப்போ என்னம்மா நேஷன் அப்போ உங்களுக்கு கிளீன்கள் அப்படி எதுவும் போட்டு தந்துருக்காங்க? கிளினிக் போட்டு தந்தாங்க 5ஆம் தேதி 6ஆம் மாதம் இந்த மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை
கிளினிக்கில் என்ன உங்களுக்கு ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்தவங்க அதான் இது இதில் இன்னொரு ஒரு 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 எலும்பொண்டும் பல இருக்குதாமா ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க. எலும்பு வளைவாக இருக்குது, அதான் அந்த நாரி ஓமன்னு சொன்னாங்க. அந்த ப்ரெஷர் எல்லாம் என்ன ப்ரெஷர் நோமல், சரலோ நோமல், நோமல் மேடம். இது ப்ரெஷர் செக் பண்ணி பார்ப்போமா, வெளிநாட்டில் இருந்து வந்த ப்ரெஷர் இல்லை பெஸ்ட் அவங்களுக்கு தான் செக் பண்ணி பார்ப்போங்களா. என்ன அம்மா நல்ல நீதியான வாய் ஆமா புது வெற்றியும் வந்திக்கிறா அதுக்குள்ளே இருக்கு. பார்த்தீங்களா என்ன விளையாடு அப்படியே இது சீனியும் செக் பண்ணிட்டு போங்களா. ரத்தம் குத்தி பார்த்து என்ன சுகர் செக் பண்ணிட்டு போங்க. சுவர் அதில் நோமல் எல்லாமே அவங்கள பார்த்தா தான் நோமல் சரியாப்பா நீங்கள் தெரியாது வயலுக்கு வந்துருப்பீர்கள். அப்போ ஹார்ட் பீட் கூட வரும். இதை வந்து வெற்றியை போட்டுதோ பார்ப்போம் என்ன இது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாம கூட பண்ண. சரி என்ன பண்ணுவோம் அண்ணா பாப்போம் ப்ரெஷர் உலகம் என்ன ஆகிக்கிறாக்கண்டு பார்ப்போம். இது அப்படி விட்டாலே முடிஞ்சிடாப்போ ரைட் பண்ணியா நல்ல சிஸ்டம் ஒன்றாகும். வா ஒன் பண்ணிட்டியா வாங்க ஒன்று வா அப்படி ஒன் பண்ணுறேன்னு தெரியுது. என்னடா இல்லைங்க ரைட் சிரிக்கக்கூடாது என்ன பாப்போம் என்ன வருண்டு கதைக்க கூட சிரிக்க கூட மூச்சு விடக்கூடா. கடவுளே கடவுளே அவங்கள தான் வரும் போலாரு நோமலா அவங்களா. ஆனால் உங்களோட எனக்கு ப்ரெஷர் கூட இருக்குண்ணே. பாருங்க பையன் உங்களோட ராஜ்யம் தானே பாருங்க பாவம் 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 டி டி 136 90 ஓகே தான் 136ன்னு கூட பரவாயில்ல கொஞ்சம் அப்படி அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல நோமலாக தான் இருக்குது. சுகர் பிளட் இருக்க குத்தி செக் பண்ணி பார்ப்போம். எல்லாத்துக்கும் உண்டாண்டா நான் எனக்கு இருக்க பாடு பாப்போம் நம்மளை பிளாக் பண்ணுவோம். இது பார்க்கையும் பயன்டா ஃபஸ்ட்டு கூடி தண்டா டென்ஷன் ஆகும் பாங்க பாவம். ப்ரெஷர் கும்போமா எத்தனை இருக்கா நேஷன் நேர் அளவு தான் வரும் போல அந்த அப்படி தான் வரும் போல ஏதோ டிஷர்ட்டை போட்டு ரெடி ஆகிடும். செக்கிங் ஃபுல்லாக முழு பேரையும் செக் பண்ணணும். எத்தனை கவர்மெண்ட் உனக்கு இது 132 93 நீ டிஷர்ட்டை போட்டுதோ டிஷர்ட்டை போட்டுதோ அவன் உங்களோட அன்னைக்கு நான் எந்த ப்ரெஷர் ஆகும். சரி அப்போ நேஜன செக் பண்ணு சுகர் செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு சுகர் செக் பண்ணி பார்ப்போமா பாரு பாரு காலங்களோட ப்ரெஷர் நீல இந்த இது உள்ளுக்கொத்தே வந்து கலைக்கிறோம் அந்த வாட்டி நேரம் அதான் இருக்கா பார்த்தா நல்லா விடனப்பா இழுத்து பிடிக்க ஐயருவாங்க. நல்ல சிஸ்டம்ன்றா மெஷின் சூப்பர் மெஷின் தான் சுத்திதெல்லாம் இருக்குது. அதுவே கவி பிடிக்கும் இருக்கு அதை எடுத்து கொடி பிடிச்சது மயக்கம் பாரமாக இருந்தால் டக்கம் நேகனியை பிடிக்காம பாருங்க.
கூட தான் இருக்கணும் சிக்காது ஏதோ படம் முடிய தான் போவா நூற்றி நாற்பத்தஞ்சு டேய் 145 89 இல்லை இல்லை எனக்கு உனக்கு 140 இவருக்கு 145 முடிய போகிறான் ஒரே காட்டும் எத்தனை போனது அப்படி 60 நாள் அப்போ அளவாக தான் சில டைமில் அப்படி தானே அப்ளை ஓகே அது சரி 76 இது கூட வந்தால் நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் யோசிச்சு செய்யறேன் யோசிச்சோன்னு இல்லை இந்த வருத்தங்கள் வந்தால் நமக்கு அறுபத்தி வருத்தம் பாரு நம்மளோட சிந்தனைகளால் விளங்க யோசனை உங்களோட சிந்தனை நல்லா இருக்குமாண்டா உங்களுக்கு ஒரு வருத்தம் வராது உங்களோட சிந்தனை கொஞ்சம் பஜ்ஜி காடி போடுவீங்க ஒன்றை கலாட்டி மாற்றி போட்டு வச்சாச்சு எப்போ நீ கிளினிக் 5ஆம் இந்த மாதமோ இந்த மாதம் நாளை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அப்படி 2 பிறந்தநாள் வர மாட்டேதா நீங்கள் 2 பிறந்தநாள் வர மாட்டேதா எப்போ 4ஆம் தேதி என்ன எது உங்கேயும் அலுவலாக போகிறீங்களா இவ்வளோ சனிக்கிழமை வருது என்ன ஏன் உங்களுக்கு என்ன தொடக்கம் ஒன்றும் இல்லை தொட கேட்குறேன் கட் பண்ண மாட்டான் கட் பண்ண மாட்டான் தெரியுது அவனோட கொள்கையாரு தெரியுதானே பயங்கர உங்களெல்லாம் கொஞ்சம் நாள் வாழ்ந்துறாங்க அது இங்கே ஆஃபீஸில் வாழ்ந்துருங்களா பிஸ்னஸ் போகலையா பிஸ்னஸுக்குண்டே செவ்வாய்க்கிழமை பிஸ்னஸ்லாம் அப்படி போகுது பரவாயில்ல போகுது அடுத்த சாமான்லாம் முடிஞ்சா இல்லை இல்லை வீட்டில் கொண்டு வந்த அண்ணா போகிறதுக்கு போய் குழம்புல கட்டுக்கணும் அந்த ஜாமான் இருக்குது அதாட போகிற அப்படி பரவாயில்ல விலையில் குறையில்லை இப்போ சாமான்களுக்கு அதே இல்லாமல் கூட்டி அது நான் எழுதின விலை பழைய நாக்குன்னு விற்று கொண்டு இருக்கணும் எழுதின விலைக்கு ஓ அப்போ சில நேரம் வந்து அதில் விலையில் கூடு மாட்டா பந்த விலை தானே விற்பீங்க ஓ கூட்டின விலைக்கு விற்க மாட்டேங்குது அப்படி இல்லை எழுதின விலையை இனி அவட்டை அழிச்சு கொண்டு நிற்கிறானே மாக்குறாங்க அதை அழைக்காதுலாம் தோழி பேண்டி அவங்க பேண்டி குழம்பு தான் என்ன இது இதில் என்ன பட்டி இருக்கு இதில் பட்டாமல் இருக்க இதில் குழம்பு கொடுப்பாங்க நாளை போகணுமோ வர மாட்டேன் அப்போ இழந்தே அண்ணே வரும் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் ஞாயிறு இல்லை ஓ அப்போ நீங்கள் போகலையா தொட்டில் மேடம் வீட்டு பக்கம் போகணும் எப்போ போகணும் முந்தின நாள் 4 நாள் போயிட்டு வந்தேன் என்ன ஆக்கலாம் இப்போ எங்களை ஒரு வாரத்துக்கு கூப்பிடல வர சொல்லி அது உங்களை அவே சொல்லியிருந்தா நான் வேலை சொல்ல நீங்கள் போகாதுக்கு நானே வாடு முதக்கூட்டமா எனக்கு ஒரு பாட்டை படி எழுதுறேன்னா வேணா சும்மா நான் படிக்கிறேன் ஒரு பாட்டு சும்மா ஒரு வேணா சும்மாவா ஒரு பாட்டு நான் போகிறேன் வேணா சும்மா இறக்குனி
நான் படிக்கிறேன் ஒரு பாட்டு படிக்க வேணாம் வேணாம் பார்த்து படிக்க மாட்டேன் இல்லை பார்த்து படிக்க வேணாம் பார்க்காம படிக்க வேணாம் சும்மா ஒரு பாட்டு படி. நீ ஒரு பாட்டு படி. ஒரு சொல் சொல்லுவேன் ஆ. அந்த சொல்ல நான் சொல்லி அடுத்த செகண்ட் நீங்க சொல்லணும் ஒரு ஒரு வாழைப்பழம் ஏய், அது ஒரு வாழைப்பழம் ஒரு 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 நிப்பாட்டுங்க ஒரு வாழைப்பழம் நிப்பாட்டே இல்லை அது அப்படி இல்லை நிப்பாடு வேற ஆளா நீங்க இப்ப இதுக்குமே சொன்னீங்களா நீ ஒரு ஒன்று டக்குனு சொன்னீங்களா அப்போ ஒரு வாழைப்பழம் உண்டா? இல்லை அது 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 ஒரு ஒரு வேறு மழை வந்தாங்க தொடர்ச்சியாக வராது தொடர்ச்சியா வராது வராது அதான் சிக்க அதான் சிக்க ஒரு சொல்லி கொடுக்குறோம் அங்கே கொஞ்சம் கேப்பிட்டு வாழைப்பழம் உண்டு. அது வராது நேற்றைய வீடியோடா என்ன பாட்டுண்டா இன்னிசை பாடி வரும் அந்த பாட்டு ஒன்று கேட்டிருந்தேன் அப்போ அந்த பாடலை படிச்சுட்டு முடிப்போமே என்ன நீ வச்சுட்டு வா அப்படி சைட்டில் வா சரி, சரி, படி படி நீ ஸ்டாண்ட் வச்சுட்டு வா நீ படி சொல்ற நீ இருந்து தனியாக இருந்து படிக்கிற மாதிரி ஒரு சொல்லு வா ஆசையா இல்லை ஓய் ஹெட்பேக்லாம் சரியான இதாக இருக்குது ஸ்லோவாக இருக்குது கவரேஜ் இந்த பாடலை வந்து யார் பாடினு சொன்னால் வந்து உன்னி கிருஷ்ணன் இசையமைப்பாளர் வந்து S.A. ராஜ்குமார் ஓகே எடுங்களா இந்த முதல் லைன் எடுங்க முதல் பந்தி அப்படி எடுங்க பந்தி அவ்வளோது என்னது ஏய் நீ இன்னிசை பாடி வருமானு எடுத்தாங்க படிப்பாங்க எடுங்க இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை ஒரு காணும் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே ஆனால் காற்று முகவரி கண்கள் அறிவதில்லையே இந்த வாழ்க்கை ஒரு தேடல் தான் அதை தேடி 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 மனது தொலைகிறதே இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு காற்றொலி கேட்பதில்லை காற்றொலியில பாட்டொலி பாட்டொலி கேட்பதில்லை கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது குயிலிசை போதுமே அட குயில் முகம் தேவையா உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும் கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்து விடும் அட பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே ஓகே அப்போ சந்தோஷம் என்ன இந்த பாடல் வந்து யாரு கேட்டுன்னு தெரியல பேர் மென்ஷன் பண்ணல நீங்கள் கேட்டது உங்களுக்கு தான் இந்த பாட்டு படித்தது அப்போ ஓகே சந்தோஷம் என்னடா முடிச்சுக்கொள்ள என்ன நேசன் ஏதாவது சொல்ல போகிறீங்களா ஆ இன்றைய தினம் இரண்டு தம்பிமாரையும் கண்டது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறபடியால் வீடியோவை நிறைவு செய்கிறேன். சரி அப்போ சந்தோஷம் நேசன் முடிச்சுக்கொள்ள ரெண்டும் பார்த்து நான் இவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்து நாங்கள் யூஸ் பண்ணி தரல நீங்கள் பக்கத்து கடையில் ஜூஸ் நாளைக்கு எனக்கு ஜூஸ் பண்ணி தரோம் நாளைக்கு நேரம் இல்லாமடா அந்த வீட்டை போகும்போதே இப்போ அண்ணன் நிப்பாட்டு சொல்லிட்டு போய் ஆள் சோடா வாங்கிட்டு வந்துடும் அந்த பழக்கமே மாறக்கூடாது அவ்வளோங்குதோ மாறல. சரி அப்போ சந்தோஷம் நேஷன் சந்தோஷம் நேஷன் அப்டேட் தந்திருக்கோம். நேஷனை வந்து இப்போதைக்கு வந்து ஓகேயா இருக்கிறாரு ஓகே தானே கிளீனுக்கு போனா என்னமா என்று சொல்லுவாங்க துள்ளி குச்சி காட்டுங்க துள்ளி குச்சி காட்டுங்க சரி அப்போ ஓகே இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இனி வந்து நாளைய தினம் வந்து என்ன சொல்கிறது நாளைய தினம் இப்போ அடுத்தடுத்த நாட்களில் வந்து தொட்டிலடிய மாட்டை வளலாங்கெல்லாம் போவோம் என்னடா போயிட்டு அப்போ அவங்களோட அப்டேட் வேணும் தருவோம். ஓகே அப்போ இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.